வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்திருக்குது. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதில் போட்டு கொஞ்சமாக பெரிய சீரகம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெரிய சீரகம். அது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கலாங்க. இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் விட்டு தடவிட்டு எண்ணெய் விட்டு தடவிக்கலாம் இட்லி தட்டில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. ரொம்ப உருண்டை பிடிச்சிடாதீங்க, வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். மீடியமான சைஸாக உருண்டை பிடிச்சி இது மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இது மாதிரி பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ இதை இட்லி குண்டானில் தண்ணி தேவையான அளவு வச்சு இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடு வரணும். எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பட்டை லவங்கம் சூடு வந்த பிறகு வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நான் நறுக்கியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையுமே நல்லா கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா அதையுமே வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது புதினா போட்டுக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வரணும். சுருளை வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நமக்கு காரம் கம்மியாக தான் எடுக்கும், அதனால் வேண்டி மல்லித்தூள் கம்மியாக போட்டிருக்கேங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போது கடலைப்பருப்பு நம்ம அவிச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா உதிர்த்துட்டு இதில் போட்டு கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
நல்லா கொதி வந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சுங்க வடைகறி. ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செய்யணுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சூடாக இட்லி சுட்டுட்டு அதில் அந்த வடைகறியை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.